எல்லாருக்கும் வணக்கம் உறவுகளே. நான் தான் மகேஷ் பேசுகிறேன். வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம வழக்கம்போல் லோட் ஷேர் தான் ஓட்ட போகிறோம். இன்றைக்கி வந்து 7 மணிலேருந்து 12 மணி இருக்கும். அதாவது 5 ஹவர் நம்ம லோட் ஷேர் ஓட்ட போகிறோம். எவ்வளோ சம்பாதிக்கணும்னு சொல்லி பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்ட் டைம் ஓட்டுறவங்களுக்கு எல்லாரும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அவங்க வீடியோஸ்க்குள்ள போகலாம். ஸோ கைஸ், அந்த மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு ஆசையாக கிளம்பி போயிருப்பேன். கோப்ரோவில் வந்து மைக்கெலாம் ஒர்க் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணிட்டு போயிருப்பேன். அப்போ மைக் ஒர்க் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் நான் ஜாலியாக ஓட்டிகிட்டே இருந்திருப்பேன். பார்த்தா கோப்ரோட ஒரிஜினல் வாய்ஸ் தான் கேட்குது. நம்ம மைக் செட் பண்ணியிருப்போம் இல்லையா உள்ள, அந்த மைக்கு கேட்கணும் கைஸ். அதுதான் ஒரு பிரச்சனைன்னு பார்த்தா அது மட்டும் கிடையாது. வீடியோ இல்லை, நீங்களே பாருங்கள். பயங்கரமான ஃபீவர் கைஸ், சரியான வாந்தி. இந்த மாதிரி நான் உண்மையிலேயே கஷ்டப்பட்டது இல்லை கைஸ், அவ்வளோ ஃபீவரு. பட் பாருங்கள், நீங்கள் நம்ம எவ்வளோ சம்பாதிச்சுன்னு சொல்லிட்டு லோட் ஷேர் நல்லா ஆர்டர் போட்டுருந்தாங்க. அதாவது தீபாவளி முடிஞ்சு 2வது நாள் இந்த விளாக் நீங்கள் பார்த்துட்ருக்காது. அப்பயும் வந்து ஆஃபர் காலிலேருந்தே பயங்கரமான ஆஃபர்லாம் போட்டுருக்காங்க. அது என்ன ஆஃபர் போட்டு அவங்க சைடில் போகிற பாருங்கள். அதே மாதிரி 7 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் எந்த ஆர்டர் எடுத்தாலுமே 70 ரூபாய்க்கு மேலே தான் வருன்ற ஆஃபரும் போட்டிருந்தாங்க. இது வந்து 23ஆந்தேதி தான் இதை நான் எடிட்டிங்கில் பேசியிருக்கேன். இன்றைக்கும் அந்த ஆஃபர் போட்டிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நம்மளால் ஓட்ட முடியல. ஏன் அப்படின்னா, நம்ம கோப்ரோ இருக்குது இல்லையா, நிறைய கடையில் போய் விசாரிச்சுட்டே வந்துட்டேன். இந்த கோப்ரோவோட இந்த டைப் சி இருக்குது இல்லையா, ஸோ இதுவே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஐ திங்க் கோப்ரோவே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லாத பட்சத்தில் இது போயிடுச்சான்னு தெரில, டவுட்டாக இருக்குது. கோப்ரோட அந்த ஒரிஜினல் கோப்ரோ சென்டரே போய் தான் நம்ம விசாரிச்சுட்டு வரணும். பட் ஓகே, இந்த மாதிரி நிறைய தடைகள் தாண்டி தான் வீடியோ போட்டாகணும். ஐ திங்க் இது தான் போயிடும் நினைக்கிறேன். இது போயிருந்ததுன்னா 4300 ஆகும். அப்படி இதோட போயிடுச்சுன்னா இதையே கம்ப்ளீட்டாக மாற்றுற மாதிரி இருக்கும். அது எவ்வளோ ஆகுன்றதான் தெரில. அது நீங்கள் அடுத்த பிளாகில் பாருங்கள் எவ்வளோலாம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே கைஸ், அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து கிளம்பி போயிருப்பேன். நீங்களே பாருங்கள் எவ்வளோ சம்பாரிச்சுன்ட்டு. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மகேஷ் பேசுகிறேன். ஓகே கைஸ், நம்ம வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. வாங்க போகலாம். இங்கே நம்ம டப்பு 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 டப்புன்னு ஓட்டலாம். எவ்வளோ இன்னைக்கு சொல்லி சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தீங்களா கைஸ், பயங்கர பாசிட்டிவாக ஃப்ரெஷ்ஷாக ஓட்டலான்னு சொல்லிட்டு போயிருப்பேன். அதுக்கு முன்னாடி லைட்டாக ஃபீவர் வர மாதிரி இருந்துச்சு. பட் அதெல்லாம் கண்டுக்க வேண்டாம் கைஸ், நம்ம ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிகிட்டே போயிருப்பேன். அந்த ஃபீவர்லேயும் லைட்டாக இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துடுச்சு. ஸோ போன வ்ளாக் பார்த்தவங்களுக்கு தெரியும், ஐயப்பந்தாங்கல் பிண்டுன்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ அங்கே தான் போட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கும் அங்கே தான் நம்மளுக்கு ஆர்டர் போட்டிருந்தாங்க. அங்கே போய் வெயிட் பண்ணும்போது சரி மைக் ஒர்க் ஆகுதான்னு சொல்லி பார்க்குறேன். மைக்கு சுத்தமாக ஒர்க்கே ஆகலை. ஃபுல்லாக டவுன் ஆகிட்டேன். என்னடா அது இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு. ஏன்னா ஆல்ரெடி வேறு ஒரு மைக்கு போட்டு தான் பண்ணியிருக்கோம். இதுவும் கேட்கலனா அப்போ எப்படின்னா பிரச்சனையாக இருக்கும். கோப்ரோட அந்த யூஎஸ்பி கேபிளே போயிடுச்சா, இல்லை 3.5 mm இது போயிடுச்சா அப்படின்றது தெரியல. ஐ திங்க் இது தான் கைஸ் போயிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு ப்ரோ கிட்டே கேட்டேன், அவர் ஒரு யூடியூபர். ஸோ அவர் என்ன சொன்னாங்கன்னா, ப்ரோ இந்த அடாப்டர் இருக்கு இல்லையா, மைக் அடாப்டர் எங்கடா இது காணும் அந்த இருக்கா, இந்த மைக் அடாப்டர் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து இதில் சொருவுனா உங்களுக்கு எந்த வாய்ஸுமே கேட்காது ப்ரோ. அப்போ கோப்ரோட இதுவே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, இதுதான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஸோ அதில் டைப் சி அந்த சார்ஜர் போட்டு பார்த்தேன், கோப்ரோ லைட் எரியுது. அப்போ அது வந்து ஒர்க் ஆகுது. அப்போ கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு, அப்போ கோப்ரோ போகல அப்படின்ட்டு. அப்போ இந்த 4300 இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் வந்து போயிருக்கு கேஸ். இது ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ கொஞ்சம் லேட்டாக ஆகும்னு நினைக்கிறேன், ஒரு 2-3 நாள் ஆகும்னு நினைக்கிறேன் வர்றதுக்கு. ஸோ என்ன பண்ண போகிறதுன்னு தெரியல. நம்ம ப்ரோ கிட்டே சில பேர்கிட்ட கேட்டிருக்கேன், அதை வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லி. அவங்களே வச்சிடலையா. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரில கைஸ். தினமாக விளாக் போடணும்னு நினச்சேன், இந்த மாதிரி பிரச்சனை ஆகிடுச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஆர்டர் கொடுத்துட்டே இருக்கலாம். நம்ம வீட்டு பக்கம் இன்னொரு மைக் இருக்கு இல்லையா, நான் வந்து வீட்டிலேருந்து கிளம்பி போகும்போதே இங்கே இருக்கு இல்லையா, ஸோ இங்கே வந்துட்டு நான் வந்து வாயை வச்சு நல்லா ஊதிட்டு போனேன். ஸோ அப்போ வந்து எச்ச உள்ளே போயிருக்கு போகுது, தண்ணி போயிருக்கு போகுது, அதனால் ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு வேறு ஒரு மைக் வச்சுருந்தேன். அதில் இது ஒன்று இருந்தது. அதை வந்து நம்ம டைம் கிடைக்கும்போது நம்ம வீட்டு பக்கம் ஆர்டர் போட்டோன்னா அதை வந்து மாற்றிட்டு போகலாம். அப்போ மைக் ஒர்க் ஆகணும்னு சொல்லி நினச்சேன். அப்பயும் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அப்பயும் வந்து மைக்கையும் ஒர்க் ஆகலை கைஸ். இப்போ மைக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். இப்போ எங்கள் வீட்டு மாடி மறந்து கீழே இறங்கிட்டு இருக்கேன். டைம் என்னென்னா கரெக்டாக 9:49 ஆயிடுச்சு கைஸ். ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம போலூர்லேருந்து ஐயப்பந்தாங்கல்கிட்ட ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ டப்புன்னு அங்கேருந்து ஐயப்பந்தாங்கல் வீட்டு பக்கம் வந்தேன். ஒன்றும் ஃபுட் ரெடி ஆகலை கைஸ். நம்ம போகிறதுக்கு ஃபுட் ரெடி ஆகிறதும் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அதுக்கப்புறம் அப்படியே ஃபுல்லாக ஓட்டிகிட்டே இருந்தேன். கரெக்டாக ஒரு 10:30 மணிக்கிட்ட இருக்கும். அந்த 10:30 மணிக்கு என்ன ஆச்சுன்னா பயங்கரமான குளிர் ஜரம் வந்துடுச்சு. ஸோ அந்த பனியில் ஓட்டுறது அப்படியே உடம்பே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, கூஸ் பம்ப்ஸாக ஒரு மாதிரி ரொம்ப அப்படியே குளிராக ஆகுது. அப்புறம் என்ன பண்ணுறது பார்த்தா லைட்டாக வாமிட் வர மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே கைஸ், நான் ஃபஸ்ட்டு எவ்வளோ சம்பாரிச்சேன்றதை நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் என் ஃபீவர் வந்துச்சு இல்லையா, நைட்லாம் பயங்கர வாமிட்டு. ஸோ அதை லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு பேசுகிறேன் அதை பற்றி. சரி எவ்வளோ சம்பாரிச்சேன்னு சொல்லி நீங்கள் பார்த்துடலாம். அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து நான் ஃபீவர்னால ரொம்ப ஸ்லோவாக தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். எவ்வளோ சம்பாரிச்சேன்னு சொல்லிடலாமா. ஷார்ப்பாக நம்ம 7 மணிலாம் நம்ம ஆன் பண்ணி வச்சு கரெக்டாக 10:43 நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். அப்போது
3 ஹவர் 43 நிமிஷம் கிட்ட நம்ம இன்றைக்கி ஓட்டியிருக்கோம். அதில் நம்ம மைக்குக்காக அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு வந்து அது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அது ஃபீவர்னால ரொம்ப 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 பொறுமையாக ஓட்டினேன் கைஸ். ஓகே, நம்ம இன்றைக்கி அதனாலே இன்றைக்கி கொஞ்சம் ஏர்னிங்ஸ் கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கு. கரெக்டாக 353 தான் கைஸ் இன்றைக்கி நம்ம சம்பாரிச்சிருக்கோம். ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி நமக்கு ஆஃபர் நிறைய போட்டிருந்தாங்களே, இது நம்ம சின்சியராக பட்டு நம்ம ஆர்டர் பார்த்தோம் அப்படின்னா 1 ஹவருக்கு 2 ஆர்டர் பார்த்துருக்கலாம். எப்படி பார்த்தாலும் 70 ரூபாய்க்கு மேலே தான் ஆர்டர் வரும். 1 ஹவர் 2 ஆர்டர் பார்த்துருந்தோன்னா 5 ஹவரில் 700 ரூபாய்க்கிட்ட நம்ம சம்பாரிச்சிடலாம் கைஸ். பட் ஃபீவர்னால நம்ம சம்பாதிக்க முடியல. ஸோ நாளைக்கு பாருங்கள், நாளைக்கு vlog வருமான்றது தெரில, மேபி வராதுதான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம லோட் ஷேரில் ஃபுல் டைமாகவே நம்ம ஓட்டி போடலாம். அன்றைக்கி ஒரு ப்ரோ நம்ம மீட் பண்ணோம். அவர் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு நாளைக்கு 1500 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அவர் ஒரு டைம் ஓட்டுறாரு, அந்த டைம் எனக்கு தெரியும். அந்த டைம் நம்ம ஓட்டி பார்க்கலாம். அப்புறம் எண்ட் ஆஃப் த டே 15வது நாள் லோட் ஷேர் யாருக்கு செட் ஆகும் யாருக்கு செட் ஆகாதுன்றதை நான் சொல்கிறேன். வாமிட் எடுத்தேன் இல்லையா, அது நைட்டு 2:30 மணிக்கு எடுத்தேன் கைஸ். நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு ஹெவி ஃபீவர். நான் ரூமை கதவு சாத்திட்டு சைலண்ட்டாக படுத்துட்டேன். பயங்கரமாக குளிருது, பயங்கரமாக ஜுரம். என்ன பண்ணுறேனே தெரியாமல் அப்படியே இருந்தேன். அப்புறம் திடீர்னு ஒரு 2:30 மணிக்கு ஏந்துச்சு, பயங்கரமான வாமிட்டு. அதுக்கப்புறம் சரியான ஃபீவரு. ஸோ அதுக்கப்புறம் மாத்திரைலாம் போட்டு தூங்கினேன். தூக்கமே பெருசாக வரல. ஓகே கைஸ், ரெயின் டைம்லாம் கொஞ்சம் பார்த்து சேஃபாக ஓட்டுங்க. ஹெவி ரெயின்லாம் வந்தால் ஓட்டாதீங்க. சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியன்றதை தெரிஞ்சுக்கோங்க கைஸ். ஓகே கைஸ், இதெல்லாம் வாழ்க்கையோட ஒரு அனுபவமாக பார்த்துட்டு போனோம். நிறைய தடைகள் வரும் ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா. ஸோ இதுதான் ப்ரெஷராக ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை தாண்டி எனக்கு இன்னொரு பெரிய ப்ரெஷர் இருக்குது, அது ஒரு மண்டியில் ஓடிக்கிட்டே இருக்குது. பட் ஓகே, இதெல்லாம் வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு படிக்கட்டாக நம்ம பார்த்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக பார்த்துட்டு போக வேண்டியதான். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி வேண்டியேன். இப்போ அடுத்த நாள் இப்போ எப்படி ப்ரோ ஃபீவர் இருக்குன்னு கேட்டால், இப்பயும் அகைன் பயங்கரமாக ஃபீவர் வந்துச்சு. காலையிலேருந்து மாத்திரை போடுறதுக்கு ஓரளவுக்கு ஓகேவாக இருந்துச்சு. இப்போ போய்ட்டு ஊசி போட போகிறேன் கைஸ். சரி ஓகே கைஸ், பார்த்துக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.